அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலில் பீக்கங்காய் மோர் குழம்பு செய்ய போகிறோம். பீக்கங்காவை ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுக்கணும். ஒரு 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பில்லை, உளுந்து, கடுகு, ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயிலு, புளி இலை, தயிர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம தயிரை வச்சு மோர் அடிச்சுக்குவோம். தயிர் எடுத்துக்குவோம். தயிர் போட்டாச்சு. நல்லா தண்ணி ஊற்றி நம்ம ஒரு மாதிரி அடித்து எடுத்துக்குவோம். நல்லா தேவையில்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்குவோம். நல்லா அடித்து எடுத்தாச்சு. கட்டி இல்லாமல் இதை அடித்து ஒரு உரமாக வச்சுருவோம். கட்டி வச்சு அடுப்பு வச்சாச்சு. கட்டி சூடாகும். ஆயில் ஊற்றுவோம். ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் சூடாகட்டும். கடுகு போடுவோம். இது நல்லா பொரியுது. உளுந்து போடுவோம். ஜீரகம் போடுவோம். கருவேப்பில்லை, வெங்காயம், பச்சை மிளகா, எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுவோம். போட்டு நல்லா இஞ்சி பூண்டு போகிற அளவுக்கு நல்லா வதக்குவோம். வதக்கம் போகிற அளவு நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு வாசம் போயிடுச்சு. இப்போ காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுவோம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கிட்டோம். அப்புறம் சிக்கன் காய் போட்டுருவோம். சிக்கன் காயும் போட்டுருவோம். சிக்கன் காய் போட்டாச்சு. போட்டு நல்லா பட்டு விட்டுருவோம். நல்லா பக்கம் போகிற மாதிரி நல்லா வறுத்துக்குவோம். நல்லா வறுத்துட்டாச்சு. எல்லா பக்கமும் மசாலா எல்லா பக்கம் போட்டு வச்சு அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு முடியும். 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். 5 நிமிஷம் ஆச்சு. 2 ட்ரிப் கடையில் கிண்டி விட்டுருந்தோம். கொஞ்சம் நல்லா வந்துருக்கு. இதில் 1 ஸ்பூனு உப்பு போடுவோம். உப்பு போட்டு நல்லா கலக்கி விடுவோம். ரொம்ப நாள் 5 நிமிஷம் முடியும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. 2 ட்ரிப் கிண்டி விட்டுருந்தோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மோரில் போட்டுருவோம். மோர் இருக்குது. மோரில் ரெடி ஆனதை போட்டுருவோம். எல்லாத்தையும் வச்சுருவோம். தேய்ச்சி அப்படியே ஒரு பாட்டு விட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.